நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. எல்லோருக்குமே நேரம் இதுதான் என்று எழுதி வைத்துதான் பிறந்திருக்கிறார்கள். அப்படி விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான். ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 10 வருடங்கள் கழித்தே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. இன்னொருவன் 30 வயதில் திருமணம் செய்கிறான். ஆனால் 1 வருடத்திலேயே அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டாதாரி ஆகிறான். ஆனால் 5 வருடங்களுக்கு பின்பே அவருக்கு தொழில் கிடைக்கிறது. இன்னொருவனோ 27 வயதில் பட்டதாரி ஆகிறான். அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது. ஒருவர் 25 வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார். 45 வயதில் அவர் மரணித்து விடுகிறார். இன்னொருவர் 50 வயதில் நிறுவனத்தில் தலைவராகிறார். ஆனால் 90 வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. நாம் இந்த பூமியில் பிறக்கும்போதே எழுதி வைத்தவை. இது இப்பொழுது மட்டும்தான் நடக்கும் என்று அப்பொழுதே இறைவன் நமக்காக எழுதி வைத்து விட்டார். யார் உன்னுடன் இருக்க வேண்டும், யார் உன்னுடன் சேர வேண்டும் என்பது எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு. எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டன. ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவனை போல் எனக்கில்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. நீ நீயாக இரு. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய். அவ்வளவுதான். ஆதலால் உனக்கென்ன குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனை பயன்படுத்திக்கொள். நீ இப்போது இது கேட்டுக்கொண்டிருப்பது கூட அந்த அப்பனின் அருள் என்பதை நினைத்துக்கொள். அவன் மூலம்தான் இது எல்லாமே உன் செவிகளுக்கு வருகிறது என்று தெரிந்து கொள். சிவபெருமானே, அம்மையப்பனே, சொக்கநாத பெருமானே, தாயும் மாணவரே, இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். திருச்சிற்றம்பலம் என்று அவர் பாதங்களில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். எல்லாமே சிவனின் செயல் மட்டுமே. சிவனன்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பது போல நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நீ அப்பனுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணத்தோடு மட்டும் செய். எது பேசும்போதும் அப்பனுக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசு. அதிகம் நீ வாயை விட்டு விடாதே. எல்லாமே சிவனுடைய செயல். இது சிவனின் வாக்கு. நிச்சயமாகவே எல்லாம் நல்லதே நடக்கும்.